திருச்சியிலேருந்து வந்திருக்கோம். மலர்விழின்னு பேர். எனக்கு வந்து நான் ஃபஸ்ட் டைம் இது வந்து எனக்கு அனுபவம். ஆனால் எனக்கு சொன்னவங்களே வந்து ரொம்ப அருமையாக செய்வாங்க மலர், நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் எங்களுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது இந்த ஹாலிடேஸில் அப்படின்னு அவங்க தான் கொடுத்தாங்க எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு. அப்புறம் தான் நான் சார்கிட்ட பேசிட்டு நாங்கள் டிக்கெட் புக் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு வந்து மாமாட்ட சொல்லவும் அவரும் உடனே எனக்கு புக் பண்ணுங்க மலர்னாரு. அதை வந்து ரொம்ப கெஞ்சி தான் இவங்க சார்கிட்ட கேட்டேன். ஆனால் கிடைக்காதபடி எனக்கு வந்து நான் செஞ்சு தரேன்னு சொல்லி அவருக்கும் டிக்கெட் போட்டு கொடுத்தாரு. அதுக்கு கோடான கோடி நன்றி நான் சொல்லிக்கிறேன். அவர் வந்ததுனால தான் எங்களுக்கு இப்போ இந்த ட்ராவலே இதாக இருக்குது. ரெண்டாவது வந்து நான் இது மாதிரி ஒரு கன்வீனியன்ஸை நான் பார்த்ததே இல்லைங்க. எங்கள் ஃபேமிலி கூட போகிறப்ப கூட நான் இது மாதிரி வந்து ஒரு அனுபவிச்சது கிடையாது. அவ்வளோ கேர் எடுத்துக்கிட்டாரு. அவ்வளோ ஒரு எல்லாரும் வரீங்களா எங்கே போங்க, பாருங்க சாமியை பாருங்க, சாப்பிடுங்க, வந்துட்டீங்களா சாப்பிடுங்க போங்க. இது மாதிரி ஒரு அக்கறையாக ஒரு கேர் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இவ்வளோ தூரத்துக்கு நம்ம பயணிப்போம்னா நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. அதே மாதிரி நான் இந்த மாதிரி இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ சாமிகளை பார்ப்போம், இவ்வளோ கோயில் பார்ப்போம் அப்படிங்கிறது நான் அன்னைக்கு வரையிலும் நான் வந்து நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. எங்கள் ஃபேமிலியிலே யாருமே நாங்கள் இது மாதிரி வந்ததில்லை, பார்த்ததும் கிடையாது. அது மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து என் தம்பிங்கெல்லாம் வந்து ஃபாரின்ல இருக்காங்க, யுஎஸ்ல கனடாவிலலாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் ரொம்ப பாராட்டுறாங்க. இது வந்து இவ்வளோ வந்து உனக்கு எப்படி அமைஞ்சுது, இப்படி நீ வந்து போயிட்டு வர்றது வந்து உனக்கு ஒரு பெரிய வந்து அனுபவம் மலர் அப்படின்னு அவங்களும் இது பண்ணுறாங்க. அதனால எனக்கு வந்து ரொம்ப நல்ல உண்மையிலேயே சொல்கிறேன், அப்படியே கண்ணீர் வந்துடுச்சு எனக்கு சாமியை பார்க்கும் போதெல்லாம். அவ்வளோ வேண்டிக்கிட்டேன், அவ்வளோ நல்லா வந்து எனக்கு கிடச்சிட்டேப்பா அப்படின்னு நான் சொன்னேன் சாப்பிட்ட கூட. அதனால சாப்பாடு வந்து சொல்லணுங்க, முக்கியமாக நான் சாப்பாடை சொல்லணும். நமக்கு வந்து வீட்டில் இவ்வளோ யோசிக்க முடியாது என்னால். இன்னும் மத்தியானம்னா என்ன செய்யறது, காலையில் என்ன செய்யறது, நைட்டு என்ன செய்யறதுன்னு அவ்வளவு வந்து நம்ம யோசிப்போம். அதெல்லாம் இல்லை. இங்கே வந்தால் 3 வேளையும் என்ன மாற்றமாகவும் இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு கெட்டது துள்ளி கூட நம்ம செஞ்சால் கூட கொஞ்சம் எண்ணெயை கூட ஊற்றுவோம், காற்றை போடுவோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாம் நான் ஒவ்வொரு வேலையும் அந்த பசங்களை பாராட்டிக்கிட்டு தான் வருவேன். இப்படி செய்கிறாங்களே, இப்படி பார்த்துக்கிறாங்களே, நம்மளை யார் இவ்வளவு அக்கறையாக நம்மளை வந்து வச்சுக்குவா அப்படிங்கிறது இந்த 7 நாள் வந்து நான் அனுபவம். இதுவரையிலும் நம்ம வீட்டில் கூட நான் என்ன இது மாதிரி பார்த்துக்கிட்டு நான் பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு வந்து கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க எனக்கு. அதனால ரொம்ப திருப்திங்க. நாங்கள் அடுத்த டூர் எப்போ வந்தாலும் எங்களால் முடிஞ்சப்போ நாங்கள் வந்து கண்டிப்பாக சேர்ந்துப்போம் சார். ஆனால் நாங்கள் கடைசி வரையிலும் இந்த ட்ராவல்ஸ் வந்து இந்த ஹாலிடேஸ், சுந்தர் ஹாலிடேஸ் வந்து என்னால் மறக்கவே முடியாது. அடுத்தடுத்து என் வாரிசுங்களுக்கும் நான் இதை அறிமுகப்படுத்தி அப்போ வர வைக்கணும் சார். எனக்கு நீங்கள் அந்த ஒரு கேர் எடுத்துக்கிட்டது அவ்வளோ ஒரு அண்ணன் தம்பி மாதிரி எனக்கு வந்து. சார் நீங்கள் கேர் எடுத்துக்கலன்னு சொல்கிறாங்க சார். எங்கள் மாமா நல்லா பார்த்துக்கிட்டாரு. அவரால் தான் நாங்கள் வந்தோன்னே எங்கள் வீட்டுக்கார் சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. மாமா வந்து ஹிந்தி பேசாட்டி